بسم الله الرحمن الرحيم ألف لام را تلك آيات الكتاب وقرآن مبين அத்தியாயம் அல்-ஹிஜ்ர் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 99. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அலிஃப் லாம் ரா இறைமறையின் மற்றும் தெளிவான குர்ஆனின் வசனங்களாகும் இறை. ربما يود الذين كفروا لو كانوا مسلمين ذرهم يأكلوا ويتمتعوا ويلههم الأمل فسوف يعلمون وما أهلكنا من قرية إلا ولها كتاب معلوم ما تسبق من أمة أجلها وما يستأخرون. இன்று இஸ்லாத்தின் அழைப்பை ஏற்க மறுத்தவர்கள் நாமும் இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக இருந்திருக்க கூடாதா என்று ஏக்கத்துடன் கூறும் நேரம் விரைவில் வரும். நபியே, அவர்களை அவர்களுடைய போக்கில் விட்டுவிடும். அவர்கள் உண்டு மகிழ்ந்து சுகம் அனுபவித்துக் கொள்ளட்டும். மேலும் அவர்களின் நப்பாசைகள் அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கட்டும். இவர்கள் விரைவில் அறிந்து கொள்ளத்தான் போகிறார்கள். இதற்கு முன்பு நாம் எந்த ஊரை அழித்திருக்கின்றோமோ அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை நிர்ணயிக்கப்பட்டே இருந்தது. எந்த சமூகத்தினரும் தமக்குரிய காலத்தவணை முடியும் முன்பே அழியவும் முடியாது, அது முடிந்த பின்பு வாழவும் முடியாது. وَقَالُوا يَا أَيُّهَا الَّذِي نُزِّلَ عَلَيْهِ الذِّكْرُ إِنَّكَ لَمَجْنُونٌ لَوْ مَا تَأْتِينَا بِالْمَلَائِكَةِ إِن كُنتَ مِنَ الصادقين ما ننزل الملائكة إلا بالحق وما كانوا إذا منظرين إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. இம்மக்கள் கூறுகின்றார்கள், இறைவாக்கு ஜிக்ர் இறக்கி அருளப்பட்டிருப்பவரே, சின்னமாக நீர் ஒரு பைத்தியக்காரர் ஆவீர். நீர் உண்மையாளராயிருப்பின் ஏன் எங்களிடம் வானவர்களை நீர் அழைத்து வருவதில்லை? நாம் வானவர்களை வெறுமனே இறக்குவதில்லை. அவர்கள் இறங்கும் போது சத்தியத்துடனே இறங்குவார்கள். அதன் பிறகு மக்களுக்கு அவகாசம் அளிக்கப்படுவதில்லை. சின்னமாக இந்த நல்லுரையை நாம் தாம் இறக்கி வைத்தோம். மேலும் நாமே இதனை பாதுகாப்போராகவும் இருக்கின்றோம். وَلَقَدْ أَرْسَلْنَا مِن قَبْلِكَ فِي شِيَعِ الْأَوَّلِينَ وَمَا يَأْتِيهِم مِّن رَّسُولٍ إِلَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ كَذَلِكَ نَسْلُكُهُ فِي قُلُوبِ الْمُجْرِمِينَ لا يؤمنون به وقد خلت سنة الأولين
وَلَوْ فَتَحْنَا عَلَيْهِمْ بَابًا مِنَ السَّمَاءِ فَظَلُّوا فِيهِ يَعْرُجُونَ لَقَالُوا إِنَّمَا سُكِّرَتْ أَبْصَارُنَا بَلْ نَحْنُ قَوْمٌ مَسْحُورُونَ நபியே, உமக்கு முன் சென்று போன எத்தனையோ சமூகங்களுக்கு தூதர்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம். அவர்களிடம் எந்த தூதர் வந்தபோதும் அவரை அவர்கள் ஏளனம் செய்யாமல் இருக்கவில்லை. இவ்வாறே இக்குற்றவாளிகளின் உள்ளங்களில் நாம் இந்நல்லுரையை கம்பியை போன்று செலுத்துகின்றோம். அதன் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை. தொன்று தொட்டே இத்தகைய இயல்புடைய மக்களிடம் இதே நடைமுறைதான் இருந்து வருகிறது. மேலும் வானத்தின் வாயிலொன்றை நாம் அவர்களுக்கு திறந்து விட்டிருந்தாலும், அதில் அவர்கள் பட்ட பகலிலே ஏறத் தொடங்கிவிட்டிருந்தாலும் அப்பொழுதும் அவர்கள் இவ்வாறே கூறியிருப்பர், எங்கள் கண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றன, சரியாக சொல்வதானால் எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டுள்ளது. وَلَقَدْ جَعَلْنَا فِي السَّمَاءِ بُرُوجًا وَزَيَّنَّاهَا لِلنَّاظِرِينَ وَحَفِظْنَاهَا مِنْ كُلِّ شَيْطَانٍ رَجِيمٍ إِلَّا مَنِ اسْتَرَقَ السَّمْعَ فَأَتْبَعَهُ شِهَابٌ مُبِينٌ. இது நமது செயல்திறனாகும். சின்னமாக நாம் வானத்தில் உறுதி வாய்ந்த அரண்களை அமைத்தோம். பார்ப்பவர்களுக்காக நட்சத்திரங்களால் அவற்றை அலங்கரித்தோம். மேலும் விரட்டப்பட்ட ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும் அவற்றை பாதுகாக்கவும் செய்தோம். ஆகையால் எந்த ஒரு ஷைத்தானும் அங்கு செல்ல முடியாது, எதையேனும் ஒட்டு கேட்பதை தவிர. அப்படி அவன் ஒட்டு கேட்க முயன்றால் பிரகாசமான ஒரு தீச்சுவாலை அவனை பின் சென்று விரட்டும். وَالْأَرْضَ مَدَدْنَاهَا وَأَلْقَيْنَا فِيهَا رَوَاسِيَ وَأَنبَتْنَا فِيهَا مِن كُلِّ شَيْءٍ مَّوْزُونٍ وَجَعَلْنَا لَكُمْ فِيهَا مَعَايِشَ وَمَن لَّسْتُمْ لَهُ بِرَازِقِينَ وَإِن مِّن شَيْءٍ إِلَّا عِندَنَا خَزَائِنُهُ وَمَا نُنَزِّلُهُ إِلَّا بِقَدَرٍ مَّعْلُومٍ وَأَرْسَلْنَا الرِّيَاحَ لَوَاقِحَ فَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً فَأَسْقَيْنَاكُمُوهُ وَمَا أَنْتُمْ لَهُ بِخَازِنِينَ. மேலும் நாம் பூமியை விரித்தோம், அதில் மலைகளை நாட்டினோம், அதில் எல்லா வகையான தாவரங்களையும் மிக பொருத்தமான அளவில் முளைக்கச் செய்தோம். மேலும் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் அனைத்தையும் நாம் அதில் அமைத்தோம். உங்களுக்காகவும் நீங்கள் எவற்றுக்கு உணவளிப்பவர்களாக இல்லையோ அத்தகைய எண்ணற்ற படைப்பனங்களுக்காகவும். எந்த பொருள்களாயிருந்தாலும் சரி, அதன் கருவூலம் நம்மிடம் இல்லாமல் இல்லை. எந்த பொருளையும் ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே நாம் இறக்கி வைக்கின்றோம். மேலும் மேகங்களை கருக்கொள்ளச் செய்யும் காற்றை நாமே அனுப்புகின்றோம். பிறகு வானத்திலிருந்து மழை பொழியச் செய்கின்றோம். மேலும் அதனை உங்களுக்கு புகட்டுகின்றோம். அதன் கருவூலதாரர் நீங்கள் அல்லவே? وَإِنَّا لَنَحْنُ نُحْيِي وَنُمِيتُ وَنَحْنُ الْوَارِثُونَ وَلَقَدْ عَلِمْنَا الْمُسْتَقْدِمِينَ مِنكُمْ وَلَقَدْ عَلِمْنَا الْمُسْتَأْخِرِينَ وَإِنَّ رَبَّكَ هُوَ يَحْشُرُهُمْ
إِنَّهُ حَكِيمٌ عَلِيمٌ சின்னமாக வாழ்வையும் மரணத்தையும் நாமே அளிக்கின்றோம். மேலும் அனைத்திற்கும் நாமே வாரிசாவோம். உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களையும் பின்னால் வரப்போகின்றவர்களையும் நாம் அறிந்திருக்கின்றோம். நிச்சயம் அதிபதியே அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான். சின்னமாக அவன் நுண்ணறிவாளனும் மிக அறிந்தவனுமாவான். وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ صَلْصَالٍ مِنْ حَمَإٍ مَسْنُونٍ وَالْجَانَّ خَلَقْنَاهُ مِنْ قَبْلُ مِنْ نَارِ السَّمُومِ وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي خَالِقٌ بَشَرًا مِنْ صَلْصَالٍ مِنْ حَمَإٍ مَسْنُونٍ فَإِذَا سَوَّيْتُهُ وَنَفَخْتُ فِيهِ مِنْ رُوحِي فَقَعُوا لَهُ سَاجِدِينَ فَسَجَدَ الْمَلَائِكَةُ كُلُّهُمْ أَجْمَعُونَ إِلَّا إِبْلِيسَ أَبَى أَن يَكُونَ مَعَ السَّاجِدِينَ வேதகம் அடைந்த சுண்டினால் ஓசை வரக்கூடிய காய்ந்த களிமண்ணிலிருந்து மனிதனை நாம் படைத்தோம். அதற்கு முன்பு தீயின் கடும் வெப்பத்திலிருந்து ஜின்களை படைத்திருந்தோம். பின்பு அதிபதி வானவர்களை நோக்கி கூறியதை நினைவு கூறும். வேதகமடைந்த சுண்டினால் ஓசை வரக்கூடிய காய்ந்த களிமண்ணிலிருந்து ஒரு மனிதரை சின்னமாக நான் படைக்கப் போகின்றேன். நான் அவரை முழுமையாக்கி அவருக்குள் என்னுடைய உயிரிலிருந்து ஊதியதும் நீங்கள் அனைவரும் அவருக்கு சிரம்பணிந்திட வேண்டும். வானவர்கள் அனைவரும் அவ்வாறே சிரம்பணிந்தார்கள், இபிலீசை தவிர. அவன் சிரம்பணிபவர்களுடன் சேர்ந்திட மறுத்து விட்டான். قَالَ يَا إِبْلِيسُ مَا لَكَ أَلَّا تَكُونَ مَعَ السَّاجِدِينَ قَالَ لَمْ أَكُنْ لِأَسْجُدَ لِبَشَرٍ خَلَقْتَهُ مِنْ صَلْصَالٍ مِنْ حَمَإٍ مَسْنُونٍ قَالَ فَاخْرُجْ مِنْهَا فَإِنَّكَ رَجِيمٌ وَإِنَّ عَلَيْكَ اللَّعْنَةَ إِلَى يَوْمِ الدِّينِ قَالَ رَبِّ فَأَنظِرْنِي إِلَى يَوْمِ يُبْعَثُونَ அப்போது இறைவன் கேட்டான், இபிலீசே, உனக்கு என்ன நேர்ந்து விட்டது? சிரம்பணிந்தவர்களுடன் நீ சேரவில்லையே, ஏன்? அதற்கு அவன் கூறினான், இந்த மனிதருக்கு சிரம்பணிவது என் வேலை அல்ல. ஏனெனில் வேதகம் அடைந்த சுண்டினால் ஓசை வரக்கூடிய காய்ந்த களிமண்ணிலிருந்து அவரை நீ படைத்துள்ளாய். அதற்கு இறைவன், அவ்வாறாயின் நீ இங்கிருந்து வெளியேறிவிடு. ஏனெனில் சின்னமாக நீ விரட்டப்பட வேண்டியவனாயிருக்கின்றாய். இனி கூலி கொடுக்கப்படும் நாள் வரை சின்னமாக உன் மீது சாபம் விதிக்கப்பட்டிருக்கும் என்று கூறினான். அதற்கு அவன், என் இறைவனே, அப்படியானால் மக்கள் அனைவரும் மீண்டும் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளிப்பாயாக என்று வேண்டிக் கொண்டான். قَالَ فَإِنَّكَ مِنَ الْمُنظَرِينَ إِلَى يَوْمِ الْوَقْتِ الْمَعْلُومِ قَالَ رَبِّ بِمَا
أغويتني لأزينن لهم في الأرض ولأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين قال هذا صراط علي مستقيم إن عبادي ليس لك عليهم سلطان إلا من اتبعك من الغاوين وإن جهنم لموعدهم أجمعين لها 7 أبواب لكل باب منهم جزء مقسوم அதற்கு அல்லாஹ் கூறினான், நாம் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய அந்த நாள் வரும் வரை உனக்கு அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவன் கூறினான், என் இறைவனே, நீ என்னை வழிபெறச் செய்தது போன்று சின்னமாக நானும் உலகில் அவர்களுக்கு கவர்ச்சிகளை ஏற்படுத்தி அவர்கள் அனைவரையும் வழிபெறச் செய்வேன். ஆனால் உன் அடியார்களில் எவர்களை வாய்மையாளர்களாய் நீ ஆக்கினாயோ அவர்களை தவிர. அதற்கு அல்லாஹ் கூறினான், அந்த வாய்மையாளர்களின் இந்த வழிதான் என் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரிய வழியாகும். சின்னமாக என்னுடைய வாய்மையான அடியார்கள் மீது உனது அதிகாரம் செல்லுபடியாகாது. ஆனால் எவர்கள் உன்னை பின்பற்றி வழிகட்டு போகின்றார்களோ அவர்களிடம் மட்டும் உனது அதிகாரம் செல்லுபடியாகும். சின்னமாக அத்தகையவர்கள் அனைவருக்கும் நரகம் இருக்கிறது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இபிலீசை பின்பற்றுவோருக்கு எச்சரிக்கப்பட்டுள்ள அந்நரகத்திற்கு 7 வாயில்கள் உள்ளன. ஒவ்வொரு வாயிலும் ஒவ்வொரு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வஉயூன் உதுகுலூஹா பிஸலாமின் ஆமினீன் وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِم مِّنْ غِلٍّ إِخْوَانًا عَلَى سُرُرٍ مُتَقَابِلِينَ لَا يَمَسُّهُمْ فِيهَا نَصَبٌ وَمَا هُمْ مِنْهَا بِمُخْرَجِينَ ஆனால் இறையச்சமுள்ளவர்கள் சுவனங்களிலும் அங்குள்ள நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். மேலும் அவர்களிடம் கூறப்படும், எவ்வித அச்சமுமின்றி சாந்தியுடன் அவற்றினுள் நுழையுங்கள். அவர்களின் உள்ளங்களில் படிந்திருக்கும் குரோதங்களை நாம் அகற்றி விடுவோம். ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக கட்டில்களில் எதிரெதிரே அமர்ந்திருப்பார்கள். அங்கு அவர்களுக்கு யாதொரு சிரமமும் ஏற்படாது. அங்கிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள். நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம் وأن عذابي هو العذاب الأليم சின்னமாக நான் பெரிதும் மன்னிப்பவனாகவும் பெருங்கருணை புரிபவனாகவும் இருக்கின்றேன். அத்துடன் என்னுடைய வேதனை மிகவும் துன்புறுத்தும் வேதனையாயிருக்கும் என்பதை என் அடிமைகளுக்கு நபியே நீர் அறிவித்துவிடும். وَنَبِّئْهُمْ عَنْ ضَيْفِ إِبْرَاهِيمَ إِذْ دَخَلُوا عَلَيْهِ فَقَالُوا سَلَامًا قَالَ إِنَّا مِنكُمْ وَجِلُونَ قَالُوا لَا تَوْجَلْ إِنَّا نُبَشِّرُكَ بِغُلَامٍ عَلِيمٍ
قال أبشرتموني على أن مسني الكبر فبم تبشرون قالوا بشرناك بالحق فلا تكن من القانطين. மேலும் இப்ராஹீமின் விருந்தாளிகளை பற்றியும் இவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. அவ்விருந்தாளிகள் உம்மீது சாந்தி நிலவுவதாக என்று கூறி அவரிடம் வந்தபோது உங்களை குறித்து எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று அவர் கூறினார். அதற்கு அவர்கள், நீர் அஞ்ச வேண்டாம், அறிவு கூர்மையுள்ள ஒரு குழந்தையை பற்றிய நற்செய்தியை உமக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று பதில் கூறினார்கள். அதற்கு இப்ராஹீம், இந்த தள்ளாத வயதிலா எனக்கு குழந்தை பேறு பற்றி நற்செய்தி அறிவிக்கின்றீர்கள்? நீங்கள் எப்படிப்பட்ட நற்செய்தியை அறிவிக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தியுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நாங்கள் சத்தியமான நற்செய்தியைத்தான் உமக்கு அறிவிக்கின்றோம், நீர் நம்பிக்கை இழந்து விடாதீர் என்று பதில் கூறினார்கள். قال ومن يقنط من رحمة ربه إلا الضالون قال فما خطبكم أيها المرسلون قالوا إنا أرسلنا إلى قوم مجرمين إلا آل لوط إنا لمنجوهم أجمعين إلا امرأته قدرنا إنها لمن الغابرين. வழி பிறந்தவர்கள்தாம் தம் இறைவனின் கருணை குறித்து நம்பிக்கை இழப்பார்கள் என்று இப்ராஹீம் கூறினார். பிறகு, இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பவர்களே, உங்கள் வருகையின் முக்கிய நோக்கம் என்ன என்று அவர் வினவினார். அதற்கு அவர்கள் கூறினார்கள், குற்றம் புரிந்த சமுதாயத்தினரிடம் நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம். ஆனால் லூத்துடைய குடும்பத்தார்கள் விதிவிலக்கானவர்கள். சின்னமாக அவர்கள் அனைவரையும் நாம் காப்பாற்றுவோம், ஆனால் அவருடைய மனைவியை தவிர. அவளை குறித்து இறைவன் கூறுகின்றான், வேதனையை அனுபவிக்க தங்கியிருப்பவர்களுள் அவளும் ஒருத்தியாவாள் என்று நாம் விதித்து விட்டோம். فَلَمَّا جَاءَ آلَ لُوطٍ الْمُرْسَلُونَ قَالَ إِنَّكُمْ قَوْمٌ مُنْكَرُونَ قَالُوا بَلْ جِئْنَاكَ بِمَا كَانُوا فِيهِ يَمْتَرُونَ وَأَتَيْنَاكَ بِالْحَقِّ وَإِنَّا لَصَادِقُونَ فَأَسْرِ بِأَهْلِكَ بِقِطْعٍ مِنَ اللَّيْلِ وَاتَّبِعْ أَدْبَارَهُمْ وَلَا يَلْتَفِتْ مِنكُمْ أَحَدٌ وَامْضُوا حَيْثُ تُؤْمَرُونَ وَقَضَيْنَا إِلَيْهِ ذَلِكَ الْأَمْرَ أَنَّ دَابِرَ هَؤُلَاءِ مَقْطُوعٌ مُصْبِحِينَ. பிறகு அந்த தூதர்கள் லூத்திடம் வந்தபோது, நீங்கள் அறிமுகமற்றவர்களாயிருக்கிறீர்களே என்று லூத்து கூறினார். அதற்கு அவர்கள் கூறினார்கள், இல்லை, எதனை குறித்து இவர்கள் சந்தேகம் கொண்டிருந்தார்களோ அதனையே நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம்.
நாங்கள் சத்தியத்துடன் உம்மிடம் வந்திருக்கின்றோம், நாங்கள் உண்மையைத்தான் சொல்கிறோம். எனவே நீர் இரவு சற்று இருக்கும் போதே உம்முடைய குடும்பத்தாரை அழைத்துக் கொண்டு வெளியேறிவிடும். மேலும் நீர் அவர்களை பின்தொடர்ந்தே செல்லும். உங்களில் எவரும் திரும்பி பார்க்க வேண்டாம். எங்கு செல்லுமாறு உங்களுக்கு கட்டளையிடப்படுகின்றதோ அங்கு நேராக செல்லுங்கள். மேலும் விடுவதற்குள் இவர்கள் அனைவரும் வேரோடு அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற நமது இந்த முடிவை நாம் திட்டவட்டமாக அவருக்கு அறிவித்து விட்டோம். وَجَاءَ أَهْلُ الْمَدِينَةِ يَسْتَبْشِرُونَ قَالَ إِنَّ هَؤُلَاءِ ضَيْفِي فَلَا تَفْضَحُونِ وَاتَّقُوا اللَّهَ وَلَا تُخْزُونِ قَالُوا أَوَلَمْ نَنْهَكَ عَنِ الْعَالَمِينَ قَالَ هَؤُلَاءِ بَنَاتِي إِن كُنتُمْ فَاعِلِينَ. இதற்குள்ளாக ஊர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக லூத்தின் இல்லம் வந்து சூழ்ந்தனர். லூத் கூறினார், சகோதரர்களே, இவர்கள் என்னுடைய விருந்தாளிகள். என்னை அவமானப்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள். அதற்கு அவர்கள், ஊர் உலகத்துக்கெல்லாம் நீர் வக்காலத்து வாங்க வேண்டாம் என்று நாம் பலமுறை உம்மை தடுக்கவில்லையா என்றார்கள். அதற்கு லூத், நீங்கள் எதையும் செய்தே தீர வேண்டுமென்றால் இதோ என்னுடைய பெண்மக்கள் இருக்கின்றனர் என்று கூறினார். لَعَمْرُكَ إِنَّهُمْ لَفِي سَكْرَتِهِمْ يَعْمَهُونَ فَأَخَذَتْهُمُ الصَّيْحَةُ مُشْرِقِينَ فَجَعَلْنَا عَالِيَهَا سَافِلَهَا وَأَمْطَرْنَا عَلَيْهِمْ حِجَارَةً مِّن سِجِّيلٍ. நபியே, உம்முடைய உயிர் மீது ஆணையாக, சந்தேகமின்றி அவர்கள் ஒரு விதமான மயக்கத்தில் சிக்கி அதில் தங்களை மறந்து தட்டழிந்து கொண்டிருந்தார்கள். இறுதியில் விடியும் வேளையில் பயங்கரமான பேரோசை ஒன்று அவர்களை தாக்கியது. மேலும் நாம் அவ்வூரை தலைகீழாக புரட்டினோம். அவர்கள் மீது சுடப்பட்ட கற்களை பொழியச் செய்தோம். إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِلْمُتَوَسِّمِينَ وَإِنَّهَا لَبِسَبِيلٍ مُقِيمٍ إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لِلْمُؤْمِنِينَ. சின்னமாக இந்நிகழ்ச்சிகளில் நுணுக்கமாய் சிந்திப்பவர்களுக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. மேலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் முதன்மை சாலையிலேயே அமைந்துள்ளது. நிச்சயமாக நம்பிக்கையாளர்களுக்கு இதில் பல படிப்பினைகள் இருக்கின்றன. وَإِن كَانَ أَصْحَابُ الْأَيْكَةِ لَظَالِمِينَ فَانْتَقَمْنَا مِنْهُمْ وَإِنَّهُمَا لَبِإِمَامٍ مُبِينٍ. சின்னமாக ஐக்காவாசிகள் அக்கிரமக்காரர்களாயிருந்தார்கள். எனவே நாம் அவர்களையும் பழி வாங்கினோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்விரு சமூகத்தாரின் பாழடைந்து போன பகுதிகள் அனைவரும் அறியக்கூடிய பாதையில் இருக்கின்றன. وَلَقَدْ كَذَّبَ أَصْحَابُ الْحِجْرِ الْمُرْسَلِينَ وَآتَيْنَاهُمْ آيَاتِنَا فَكَانُوا عَنْهَا مُعْرِضِينَ وَكَانُوا
ينحتون من الجبال بيوتا آمنين فأخذتهم الصيحة مصبحين فما أغنى عنهم ما كانوا يكسبون. ஹிஜ்ருவாசிகளும் இறை தூதர்களை பொய்யர்கள் என கூறினார்கள். நாம் நம்முடைய வசனங்களை அவர்களுக்கு அருளி நம்முடைய சான்றுகளை காட்டினோம். ஆனால் அவர்கள் அவை அனைத்தையும் புறக்கணித்துக் கொண்டே இருந்தார்கள். மலைகளை குடைந்து வீடுகள் அமைத்து அவற்றில் எவ்வித அச்சமும் இன்றி நிம்மதியாக இருந்தார்கள். இறுதியில் கடுமையான பேரோசையொன்று அதிகாலையில் அவர்களை தாக்கியது. அப்போது அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. وَمَا خَلَقْنَا السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا إِلَّا بِالْحَقِّ وَإِنَّ السَّاعَةَ لَآتِيَةٌ فَاصْفَحِ الصَّفْحَ الْجَمِيلَ إِنَّ رَبَّكَ هُوَ الْخَلَّاقُ الْعَلِيمُ وَلَقَدْ آتَيْنَاكَ 7 مِنَ الْمَثَانِي وَالْقُرْآنَ الْعَظِيمَ لَا تَمُدَّنَّ عَيْنَيْكَ إِلَى مَا مَتَّعْنَا بِهِ أَزْوَاجًا مِّنْهُمْ وَلَا تَحْزَنْ عَلَيْهِمْ وَاخْفِضْ جَنَاحَكَ لِلْمُؤْمِنِينَ. நாம் வானங்களையும் பூமியையும் இன்னும் அவற்றில் இருக்கின்ற அனைத்தையும் சத்தியத்தின் அடிப்படையிலேயே அன்றி படைக்கவில்லை. சின்னமாக இறுதி தீர்ப்பு நாள் வரத்தான் போகிறது. எனவே நபியே, நீர் அவர்களுடைய முறையற்ற செயல்களை பொருட்படுத்தாமல் கண்ணியமான முறையில் விட்டுவிடும். சின்னமாக அதிபதி அனைத்தையும் படைத்தவனும் நன்கறிந்தவனும் ஆவான். திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களையும் மகத்துவமிக்க குர்ஆனையும் சின்னமாக நாம் உமக்கு வழங்கியுள்ளோம். நாம் இம்மக்களில் பலதரப்பட்டவர்களுக்கு அளித்திருக்கும் வாழ்க்கை வசதிகளை நீர் ஏறிட்டும் பார்க்காதீர். இவர்களின் நிலை குறித்து வருந்தாதீர். இவர்களை விட்டுவிட்டு நம்பிக்கையாளர்களின் பால் பணிவுடனும் கனிவுடனும் இருப்பீராக. وَقُلْ إِنِّي أَنَا النَّذِيرُ الْمُبِينُ كَمَا أَنزَلْنَا عَلَى الْمُقْتَسِمِينَ الَّذِينَ جَعَلُوا الْقُرْآنَ عِضِينَ فَوَرَبِّكَ لَنَسْأَلَنَّهُمْ أَجْمَعِينَ عَمَّا كَانُوا يَعْمَلُونَ. சின்னமாக நான் தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கக்கூடியவனே என்று சத்தியத்தை ஏற்க மறுப்பவர்களிடம் நீர் கூறிவிடும். இந்த எச்சரிக்கை பிளவை ஏற்படுத்தியவர்களுக்கு நாம் அனுப்பியிருந்த எச்சரிக்கையை போன்றதாகும். அவர்களோ தங்களுடைய வேதத்தை பல கூறுகளாக பிரித்து விட்டிருந்தார்கள். இறைவன் மீது ஆணையாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று இவர்கள் அனைவரையும் நாம் நிச்சயம் விசாரிப்போம். فاصدع بما تؤمر وأعرض عن المشركين إنا كفيناك المستهزئين الذين يجعلون مع الله إلها آخر فسوف يعلمون.
எனவே நபியே, உமக்கு கட்டளையிடப்படுகின்றவற்றை வெளிப்படையாக கூறிவிடும். மேலும் இணை வைப்போரை சிறிதும் பொருட்படுத்தாதீர். உம்மை ஏளனம் செய்கின்ற, அல்லாஹுவுடன் மற்றவர்களையும் கடவுளாக்குகின்ற இந்த மக்களை கவனித்துக் கொள்ள உமக்காக நாமே போதுமாக இருக்கின்றோம். விரைவில் அவர்கள் அறிந்து கொள்ளத்தான் போகின்றார்கள். وَلَقَدْ نَعْلَمُ أَنَّكَ يَضِيقُ صَدْرُكَ بِمَا يَقُولُونَ فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَكُن مِّنَ السَّاجِدِينَ وَاعْبُدْ رَبَّكَ حَتَّى يَأْتِيَكَ الْيَقِينُ. உம்மை குறித்து இவர்கள் கூறும் கூற்றுக்களால் உமது உள்ளம் வருந்துவதை சின்னமாக நாம் அறிவோம். அதற்கான நிவாரணம் இதுதான். உம் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக, அவன் முன் சிரம்பணிபவராய் திகழ்வீராக. மேலும் கட்டாயம் வரக்கூடிய அந்த கடைசி நேரம் வரை உம் இறைவனுக்கு அடிபணிந்து கொண்டிருப்பீராக.